அதுக்குள்ளேயும் அவங்க உள்ள போலீஸ் அதிகாரிகள்லாம் அந்த பொண்ணுடையும் அவங்க அப்பாட்டையும் பேசி அந்த திருமணத்தை நிறுத்துறாங்க. கிட்டத்தட்ட வயதே ஆகாத ஒரு பொண்ணுக்கு மாநிலத்தில் முதலிடம் வாங்கின அந்த பொண்ணுக்கு ஏழ்மையின் காரணமாகத்தான் நாங்கள் திருமணம் செய்து வைப்பதாக இருந்தோம் அப்படின்னு சொல்லி அவங்க பெற்றோர்கள் சொல்றாங்க. உடனே அந்த போலீஸ் அதிகாரிகள் பேசினால அந்த திருமணம் நிறுத்தி வைக்கப்படுது. அதுக்குள்ளே அந்த போலீஸ் அதிகாரி போறாங்க. நீ அடுத்து என்ன படிக்கணும்னு நினைக்கிற அப்படின்னு அந்த பொண்ணோட கேட்கிறாங்க. திருச்சியில உள்ள ஒரு பெண்கள் கல்லூரியில நான் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னு அந்த பொண்ணு அவர்கிட்ட சொல்லுது. சரி, அதுக்குண்டான ஏற்பாடுகள் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிகாரி சொல்றாரு. அந்த அதிகாரி உடனே அந்த கல்லூரியினுடைய முதல்வரை தொடர்பு கொண்டு இந்த மாதிரி மாநிலத்திலேயே முதலிடம் வந்த ஒரு மாணவிக்கு ஒரு சீட்டு வேணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த முதல்வர் சொல்றாங்க, சரி இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட், நாம என்ன செய்யறது? அது இவங்க அப்ளிகேஷன் ஃபார்மும் போடல, எதுவும் பண்ணல, ஆனா மாநிலத்தினுடைய முதலிடம், அதனால அந்த பொண்ணுக்கு ஒரு சீட் அவசியம் வேணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. சரிங்க சார், நீங்களே சொல்றீங்க, நீங்க அனுப்புங்க, அவங்களுக்கு உண்டான சீட்டு நான் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே அவர் அந்த பொண்ணுகிட்ட சொல்லிட்டு, நீங்க அந்த முதல்வரை போய் பாருங்க, உடனே உங்களுக்கு உண்டான சீட்டுகள் எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. அந்த கல்லூரியே அந்த பொண்ணுடைய செலவை எல்லாம் ஏற்று, ஏன்னா மாநிலத்தினுடைய முதல் மதிப்பெண் வாங்கின அந்த பொண்ணால அந்த கல்லூரி அந்த செலவை எல்லாம் ஏற்று. அதுக்கப்புறம் அந்த அதிகாரி அந்த பொண்ணுகிட்ட கேட்கிறாரு, என்கிட்ட ஒரு சந்தேகமா, நீ விரும்பாத ஒரு கல்யாணம் நின்றுச்சு, உங்க பெற்றோர்களே நிப்பாட்டினாங்க, அதே மாதிரி நீ விரும்பின காலேஜில் உனக்கு சீட்டு கிடைச்சிருச்சு, நீ படிக்க போயிட்ட, உனக்கு கால் வந்தது மேதகு அப்துல் கலாம் ஐயாட்டு உனக்கு வந்திருக்கு, நீ எப்படி அவங்களை தொடர்பு கொண்ட அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு சொல்லிச்சு, ஐயா நான் 8ஆம் வகுப்பு படிக்கும் போது பள்ளியில இருந்து எனக்கு ஒரு எக்ஸ்கர்ஷன் கூட்டிட்டு போனாங்க. அதாவது அங்கே உள்ள அண்ணா யூனிவர்சிட்டிக்கு என்ன கூட்டிட்டு போனாங்க. அப்போ சயின்டிஸ்டா இருந்த ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா தான் அங்கே வந்திருந்தாங்க. அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு யாராவது சந்தேகம் இருந்தால் கேள்வி கேட்கலாம் அப்படின்னு அந்த சபையில சொன்னாங்க. அப்போ நான் பெண்களினுடைய முன்னேற்றத்திற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு ஐயா சொன்னாங்க, எஜுகேஷன், கல்வி மட்டும்தான் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப எடுத்த புஸ்தகத்தை நான் இன்னும் கீழே வைக்கவே இல்லை சார் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிச்சிருந்தாங்க. இதெல்லாம் மாணவர்களே நாமெல்லாம் தயவு செய்து இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். கல்லூரி காலம் எப்படி அப்படின்னா நாமெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்க வேண்டிய நாட்களும் இதுதான். அட் த சேம் டைம் நமக்கு அடுத்து நாம என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு யோசிக்கிற காலகட்டமும் இதுதான். கடந்த ஒரு 8 வருடம் முடிஞ்சது. அந்த போலீஸ் அதிகாரி ஒரு சிறந்த பேச்சாளரும் கூட. அவர் அமெரிக்காவில் ஒரு தமிழ் பேரவை ஏற்பாடு பண்ண ஒரு நிகழ்ச்சிக்கு பேச போயிருக்காரு. பேசி முடிச்சுட்டு அவர் இறங்கியிருக்காரு. ஒரு பொண்ணு கலிபோர்னியாவில இருந்து ஒரு பொண்ணு ஐயா எனக்கு இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கிட்ட பேசி நான் ஒரு 2 நிமிஷம் மட்டும் பேசணும், எனக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்டுச்சு. அவங்களும் அனுமதி கொடுத்துட்டாங்க. அந்த பொண்ணு மேடை ஏறி, நான் கலிபோர்னியாவில இருந்து நானே கார் ஓட்டி இங்க வந்திருக்கேன், கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் to 3 மணி நேரம் ஆகும் அந்த இடத்தை ரீச் பண்றது. நான் மைக்ரோசாஃப்ட் கம்பெனில இருந்து நான் வேலை பார்க்கிறேன், நான் இப்போ 3.5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிச்சான். இது என்னுடைய கணவர், என்னுடைய குழந்தைகள் அப்படின்னு காட்டுச்சான். ஒரு அப்பா அம்மா வந்தாங்கன்னா ஒரு கிராமத்தான், அவங்களையும் அறிமுகப்படுத்தினாங்கன்னா இதெல்லாம் எதுக்கு பண்றாங்க அப்படிங்கிறது அங்கே உள்ள யாருக்குமே புரியல. அந்த அதிகாரியை பார்த்து அந்த பொண்ணு சொல்லிச்சான், ஐயா உங்களையும் மேதகு அப்துல் கலாம் ஐயாவையும் என்னால மறக்க முடியாது, நீங்க மறந்தாலுமே அந்த துறையூர் சரஸ்வதியை நான் தான் அப்படின்னு சொல்லிச்சு. கல்விங்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்த
அடுப்படையில் இருக்க வேண்டிய அந்த பொண்ணு கல்வியினால அமெரிக்கா வரைக்கும் போயிருக்கு. சோ அடிப்படை கல்விங்கிறது ரொம்ப அவசியம். அடுத்து ஸ்போர்ட்ஸ் இன்னைக்கு நாமெல்லாம் விளையாடும் போதெல்லாம் அவ்வளவு வேர்வை முடிச்சுட்டு ஆடி நம்ம உட்கார்ந்தோம்னா இன்னைக்கு நம்மளாம் இந்த பரிசீலிக்கிறதுனால ரொம்ப கூலா உட்கார வச்சிருக்காங்க. நம்மளுடைய செக்ரட்டரி இவங்கெல்லாம் எல்லாத்துலயும் போகும்போது சைக்கிள்ல போகணும் வரணும். இன்னைக்கு அந்த மாதிரி எல்லாம் இல்லை. செக்ரட்டரி சார் முதல்ல சொன்ன மாதிரி எனக்கு செல்ஃப் ஸ்டார்ட் வச்ச வண்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஸோ அந்த மாதிரியான காலம் இது. உடற்பயிற்சியில ஒவ்வொரு விஷயமும் நாங்க டெய்லி ஒரு ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. உடம்பு பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி. ஏன்னா இப்ப நாம கத்துக்கிறது தான் ஃபியூச்சர்ல நமக்கு எந்த வயசானாலும் அதை நாம செய்ய முடியும். ஒரு விஷயத்தை தொடர்ந்து 21 நாள் நீங்க செஞ்சீங்கன்னா 22வது நாள் ஆட்டோமேட்டிக்கா நம்ம செய்ய போறோம். ஆனா அது ஃபர்ஸ்ட் டே நம்ம என்ன ஸ்டார்ட் பண்றோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். பொதுவா ஆன்மீகத்தில் சொல்லுவாங்க 48 நாள் அப்படின்னு. 9 ராசி 12 கட்டம் 27 நட்சத்திரம் 48. ஸோ ஒரு மண்டலம். நாம எந்த ஒரு முயற்சியும் சரியா செஞ்சோம்னா நம்ம சரியாவே பயணிக்க முடியும். இப்போ கேம்ஸ்ல வந்து கிரிக்கெட் இருக்கு, ஹாக்கி இருக்கு. சார் சொன்னாங்க முதல்ல ஹாக்கியில 22 வருஷமா நாங்க முதலிடம் அப்படிங்கும் போதுதான் நினைச்சு கூட பார்க்க முடியாது. முன்னாடி எல்லாம் எவ்வளவு மெனக்கடல் இருக்கு. ஹோம்ஒர்க்ங்கிறது ரொம்ப சும்மா கிடையாது. பின்னாடி மேனேஜ்மெண்ட் அவ்வளவு உழைக்க வேண்டியது. அப்படி உழைச்சா மட்டும்தான் நாம கொண்டு வர முடியும். அதுக்கு எல்லா டீச்சர்ஸோட சப்போர்ட் இருந்தாதான் நாம ஜெயிக்கவும் முடியும். அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் ரொம்ப அவசியம். நம்ம நினைச்சு பாருங்க, சின்ன காய்ச்சலோ இல்ல நம்ம உடம்புல ஏதாவது ஒரு செல்ஸே ஒர்க் ஆகலைன்னா லட்சக்கணக்கில் நம்ம செலவு பண்ணி ஆஸ்பத்திரிக்கு போறோம். ஆனா ஆண்டவன் நம்ம கொடுத்தது ஒரு பைசா செலவு இல்லாம அவ்வளவு அற்புதமான ஒரு உடம்பை கொடுத்துருக்காரு. அந்த உடம்பை நாம எப்படி பராமரிக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாம் யோசிக்கணும். இன்னைக்கு ஒவ்வொரு விஷயத்துக்காக எத்தனையோ பணங்கள் நம்ம செலவு பண்ணணும். ஆனா உடலுக்காக நாம 1 மணி நேரம் டெய்லி வந்து நீங்க எக்ஸசைஸோ ஏதோ ஒரு விஷயத்துல நாம உடம்புக்கோ கேம்ஸ் ஒரு டைப் நம்ம ஒதுக்கி அந்த 1 மணி நேரம் நம்ம செய்யணும். அதெல்லாம் நம்ம மனசுல வச்சுக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு டிஃப்ரெண்டான கிரிக்கெட்டா இழுத்து அடிச்சு பவுண்டரி 6 போனா தான் அது 6 அப்படிம்பாங்க. டென்னிஸ் நீ ஆடுங்க வெளியே போனா பவுலர். ஸோ ஒவ்வொரு டிஃப்ரெண்டா இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம படிக்கிற சப்ஜெக்ட் பல விதமா இருக்கு. அந்த சப்ஜெக்ட் நமக்கு எந்த சப்ஜெக்ட் பிடிக்குதோ அந்த சப்ஜெக்ட் எடுத்து நம்ம படிச்சு நாம முன்னேறணும். இதுக்கெல்லாம் அடிப்படை டிசிப்ளின். டிசிப்ளின் இல்லை அப்படின்னா நீங்க எங்கேயுமே ஜெயிக்க முடியாது. டிசிப்ளின் தான் எல்லா எந்த வயசானாலுமே நீங்க டிசிப்ளின் இருந்தா உங்களுக்கு ஒன்றும் தேவையில்லைங்க. தன்னால நீங்க போயிட்டே இருக்கும். ஸோ டிசிப்ளின் இந்த வயசுல இருந்து, ஏன்னா இந்த வயசு தான் எல்லாமே பண்ண தோணும், எல்லாம் பார்க்கறதெல்லாம் ஆசை வரும். ஸோ நாம வந்து டிசிப்ளின்ங்கிறத ரொம்ப கவனத்தில் வச்சுக்கணும். டிசிப்ளின் எப்படி சொல்றாங்கன்னா கவனிக்கவும் கண்காணிக்கவும் யாரும் இல்லாத இடத்தில் கடைபிடிக்கப்படும் ஒழுக்கமே சிறந்த ஒழுக்கம். ஏன்னா யாரும் பார்க்காதப்போ நான் பண்றது கிடையாது. யாரும் பார்க்காம இருக்கிற வரைக்கும் கூட நான் டிசிப்ளினா இருப்பேன் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அவங்களுடைய கலாச்சாரம் பண்பாடு இதெல்லாம் இந்தியாவில் நமக்கு அவ்வளவு விஷயம் கற்றுக் கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் நம்ம இருக்கும்போது அப்துல் கலாம் ஐயாவே ஒரு விஷயத்த சொல்வார். ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருக்காரு. இல்லை நான் பண்புத்தன்மையை பார்க்க முடியுது அப்படின்னா என்ன அப்படின்னா விளக்கட்டும் போதே குத்து விளக்கு வந்து ஹிந்துவின் அடையாளம். அதை எரிய பயன்படுத்துறது வந்து மெழுகுவர்த்தி. அந்த குத்து விளக்கு இயற்றின நானும் ஒரு இஸ்லாமிய. இதுதான் இந்தியாவுடைய பன்முகத்தன்மை. இதெல்லாம் நாம கவனத்தில் வச்சுக்கணும். ஏன்னா இன்னைக்கு கல்லூரியில் நான் பார்க்கும்போதே ஒரு டிசிப்ளின் நான் பார்த்தேன். ஃபர்ஸ்ட்ல உள்ள வரும்போதே வண்டியெல்லாம் அவ்வளோ நீட்டா அப்படியே நிற்கிது. ஸோ ரொம்ப அருமையா இருந்தது. நாம படிக்கும் போது அந்த மாதிரி வண்டிக்கு கொண்டு வந்து வைப்போம் மேல இருந்தது நேரா. ஸோ அப்போ வந்து இல்லை இன்னைக்கு கல்லூரியை பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பா இருந்தது. இந்த ஹால் இல்லை, இந்த ஹாலோட ஓப்பனிங் அப்போ நான் வந்திருந்தேன். இன்னைக்கு வர்றப்போ ரொம்ப பெருமையா இருக்கு. அதே மாதிரி சிஎஸ்ஆர் ஐயா ஸ்டாச்சு இந்த ஹால்லாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம் சார். ஏன்னா இந்த நிர்வாகத்துக்கு வந்து அவ்வளவு, ஏன்னா ஒவ்வொரு பீரியட்லையும்
அவங்கவுங்க இருக்கும்போது எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு அந்த விஷயம் அவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா அதையும் தெரிஞ்சு அவங்களுக்கு ஒரு ட்ரிபியூட் பண்றாங்களே, இதுதான் பெரிய விஷயம். என்ன அப்படின்னா நம்ம பண்றது சாதனை எப்படின்னா, நாம வாழ்ந்தப்போ நம்ம பண்ற சாதனை கிடையாது, நாம மறைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம சாதனை பேசணும், அதுதான் சாதனை. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நிறைய மெனக்கடல் இருக்கு. ஏன்னா இப்போ செக்ரட்டரி சார் சொன்ன மாதிரி நான் ஒவ்வொரு வருஷமும் யாராவது 4 ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நிச்சயமா வீட்டுக்கு போய் பேசிட்டு அவர் 25% தான் பண்ணேன் அப்படின்னாரு. அதெல்லாம் கிடையாது, அவரால் முடிஞ்ச அளவுக்கு நிச்சயமா பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. ஏன்னா நான் யாருக்காகவும் ஒரு கஷ்டப்படுற ஸ்டூடெண்ட்டுக்காக, ஏன்னா நம்ம ஸ்கூல் வந்து கைத்தறி நகர், நிறைய கைத்தறி நெசவாளர்கள் உள்ள பகுதி, கஷ்டப்படுற மக்கள் தான். அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்டுக்காக தான் நம்ம வந்து கேட்கிறோம், உடனே பண்ணி கொடுப்பாரு. அது யாரா இருந்தாலும் நம்ம உடனே போய் பேச முடியும். என்னைக்குமே வந்து ஒரு செக்ரட்டரியோ ஒரு பிரசிடென்ட்டோ எந்த ஒரு போர்டு மெம்பர்ஸாக இருந்தாலும் நம்ம கூப்பிட்டோம்னா டக்குன்னு பிடிக்கிறவா இருந்தால் தான் டீச்சர்ஸுக்கு ஏதாவது ஒரு காலேஜில் ஒர்க்குனா டக்குன்னு பிடிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி குமரேஷ் சார் எப்பயுமே நம்ம நினைச்சா அவரை தொடரலாம், டக்குன்னு பேச முடியும். அந்த மாதிரி ரொம்ப அருமையான ஒரு செக்ரட்டரி உங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். இங்கே வந்ததில் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க முடியுது, நிறைய டெவலப் பண்ணியிருக்காங்க. ரோடெல்லாம் கிடையாது நம்ம படிக்கிறதுலாம், இன்னைக்கெல்லாம் ரோடு பாட்டு அவ்வளோ அருமையாக இருக்குது, கேம்பஸ் பார்க்கறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்குது. இங்கே நான் ஃபர்ஸ்ட் 93 படிக்கும்போது SSM சோசமி சுந்தரம் சார் அவர் தான் எங்களுக்கு வந்து பிகாம்ல HOD-யா இருந்தாங்க. அப்போ துரைசாமி சார் அப்போ இருந்தார், இப்போ இருக்கார் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட அவர் இன்னைக்கு ஒரு சாமியாக தான் இருக்கார். கிட்டத்தட்ட அவர் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் ஃபீஸ் கட்டுறாரு அப்படின்னு கேள்விப்பட்டேன். இங்கே நிறைய டீச்சர்ஸ் அதெல்லாம் பண்ணுறாங்க, அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நாம சம்பாதிக்கிறது மட்டும் கிடையாது, நம்மளை மீறி நம்மளை கஷ்டப்படுறவங்கள நாம படிக்க வைக்கிறோம் பாருங்க, அதுதான் உண்மையான வெற்றி. நம்முடைய வாழ்க்கையில, அதாவது மனித வாழ்க்கையில எல்லாமே முக்கியம். மேடு பள்ளம், இரவு பகல் எல்லாமே மாறி மாறி வரும். அதுக்கு தகுந்தா போல நாம நம்மையை மாற்றிக்கிட்டு நம்மளுடைய செயல்கள், நம்மளுடைய எண்ணங்கள் நல்லா இருந்தா நம்மளுடைய செயல்கள் நல்லா இருக்கும், நம்மளுடைய செயல்கள் நல்லா இருந்தா நம்மளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி. நம் கல்லூரி மாணவர் என்பதை நிகழ்த்தி காண்பித்தார்.